ஒரு தமிழர்களின் தமிழ் இனத்தின் ஒரு எழுச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்துவிடக்கூடாது. கலைஞர் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொண்டார், ஆனால் தமிழர்களை காப்பாற்றவில்லை. அழித்து விட்டார், ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டார். திமுகவை அழிக்க வேண்டும், திமுக என்ற திராவிட சித்தாந்தத்தை இந்த மண்ணில் வேரோடு புதைக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி. தமிழர்களுக்கு மனித நேயம் இருக்கின்றது, திமுகவுக்கு மனித நேயம் இருக்கின்றதா? அது இல்ல. மண் வளத்தை எடுத்தீங்க, மலை வளத்தை எடுத்தீங்க, நீரை எடுத்து விற்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மனுஷனோட உறுப்புகளை எடுத்து திருடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்ற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஒரு கட்சி திமுகவை செய்யக்கூடிய அக்கிரமங்களை, அநியாயங்களை எதிர்த்து நிற்குது அப்படின்னா 75 ஆண்டு காலம் சொல்லிக் கொண்ட திமுக செய்யாத அத்தனை சாதிகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் சென்று கொண்டிருக்காரு. ஐயா வைகோ அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லுவாரு, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு திராவிடத்தை எதிர்த்து கொண்டு ஒருத்தன் வரான். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி. ஆனால் இவைகளை படிப்படியாக அழிக்கக்கூடிய கட்சி திமுக. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி திமுகவிடம் ஏன் மென்மையான போக்கை கடைபிடித்து வருகிறது? அப்படி ஒரு பொத்தாம்பொதுவாக நம்ம அதை சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த தீய சக்திகளின் ஒரு மாற்றாக தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது. இதுக்கு ஒரு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுன்னு வரலாறு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 இனப்படுகொலை வரைக்கும் நாமும் எல்லோரும் போல இந்த திமுக நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய கட்சி தான், இந்த மக்களில் இந்த மண்ணிற்கான கட்சி தான், இதெல்லாம் திராவிடர்கள் என்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான் அப்படிங்கிற போர்வையில் நாமளும் நம்பிக்கொண்டிருந்தோம். நம்மளோட தலைவர் கலைஞர் தான், இவர் தான் இந்த தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியும் காக்கக்கூடிய ஒரு மெய்ப்பர் காப்பர்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைத்தது அந்த ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு தொடர்ச்சியாக இவர்கள் ஆதரவு அளித்து அந்த போரின் இறுதி கட்டம் 1.5 லட்சம் மக்கள் கொன்று குவிக்கும் வரை நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவர் காப்பாற்றிடுவார், இவர் பின்னாடி போய் நின்று இவரை வலு சேர்த்தா இவர் நமக்கான ஒரு தீர்வை அங்கே பெற்று தந்துடுவார். அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இனத்தையும் தன் சொந்த குடும்பத்திற்காக காவு கொடுத்து இவர்களுக்காக பதவி சுகத்தை அனுபவத்திற்காக ஒட்டுமொத்த இனம் செத்தாலும் பரவாயில்லை, ஒரு தமிழர்களின் தமிழ் இனத்தின் ஒரு எழுச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்துவிடக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழ் இனமே ஒரு ஒரு காவலனாக ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு காப்பாராக இந்த மக்கள் தேசிய தலைவர் பிரபாகரனை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார். எல்லா படைகளையும் திரட்டி 23 நாடுகளை எதிர்த்து சண்டை போட்டு ஒரு மாபெரும் தலைவனாக அங்கு உருவாகி வந்திருக்கிறார். இது நமக்கு ஆபத்தா இருக்கும், இப்படி ஒரு தலைவன் இந்த மண்ணுக்கு கிடைத்து விட்டால் நமக்கு ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறத எண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த மக்களுமே காவு கொடுத்து தன்னோட குடும்பத்துக்காக பதவி சுகத்துக்காக போய் நின்று ஒரு நாடகத்தை ஆடி இந்த இறுதி யுத்தத்தை முடித்து வைத்ததுல பெரும் பங்கு ஐயா கலைஞர் அவர்களுக்கு இருந்தது. கலைஞர் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொண்டார், ஆனால் தமிழர்களை காப்பாற்றவில்லை. அழித்து விட்டார், ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டார். அன்னைக்கு முடிவெடுத்தது தான் இந்த இனம், இவன் நமக்கான தலைவர் அல்ல, இவர் நமக்கானவர் அல்ல, இவர் திராவிடர் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு இந்த மக்களை ஆள துடிப்பவர் தானே தவிர இந்த மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இல்லைன்னு முடிவெடுத்து அந்த பிணக்குவியலுக்கு இடையிலிருந்து தான் ஒரு கட்சியாக துவங்கப்பட்டது. அப்போ இது யாருக்கு எதிராக இருந்தது? திமுகவை அழிக்க வேண்டும், திமுக என்ற திராவிட சித்தாந்தத்தை இந்த மண்ணில் வேரோடு புதைக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. அப்போ இதை இடத்துல நாங்கள் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறோமோ இல்லை இந்த திமுக வளர வேண்டும் என்று நினைப்போம் ஒருபோதும் நினைக்க மாட்டோம். ஒருபோதும் கட்சியில் கடை கோடி தொண்டனும் இந்த நினைப்பில் ஒருபோதும் சமரசம் அடைய மாட்டான்.
சரி சார், சமீபத்துல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதலமைச்சரை ஏன் சந்தித்து நலம் விசாரிக்க வேண்டும்? அது சரியான அணுகுமுறையா? ஏன்னா தமிழ் இனத்துக்கே எதிரான கட்சி திமுக, அதோட தலைவர் மு.க.ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை சந்தித்ததுல தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு சிறிய வருத்தம் தானே? இல்லை, அது சரியானது தான். நான் ம். வந்து அதில் மறுப்பு தெரிவிக்கல. என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பார்வை இங்கே இருக்கிறது. ஒரு எதிரி என்பவனும் அவன் அவனோட அவனோட எல்லா விஷயத்திலையும் நாம் வந்து ஒட்டுமொத்தமாக அவனை வந்து புறக்கணிக்கணும், அவனை எதிர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. கொள்கை சித்தாந்தம் ரொம்ப தவறாக இருக்குது, அவர்கள் தவறானவர்களாக இருப்பார்கள் என்பதற்காக ஒரு மனித மாண்பையும் மனித நேயத்தையும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறோங்க. இப்போ ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா போய் முதல்ல நீங்கள் அவன் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டோம். முதல்ல வண்டியை விட்டு இறங்கி அவனுக்கு என்ன ஆச்சு முதலுதவி செய்தோம் தான் நம்ம நினைப்போம். அது தமிழர்களின் மாண்பு, தமிழோட அடிப்படை குணம். அது தமிழர்களுக்கு வந்து மனித நேயம் இருக்கின்றது, திமுகவுக்கு மனித நேயம் இருக்கின்றதா? அது இல்ல, அது இல்ல. ஆனாலும் நான் என்னை வந்து நான் அவனோட இதா மாற வேணாம்னு நான் நினைக்கிறேன். அவனை நான் மாற்றணும், இல்லைன்னா நான் என்னோட இதுலேருந்து மாறக்கூடாது, நான் என் இயல்புலேயே இருக்கணுங்கிறத தமிழரோட குணம், அப்படி இருக்கணுங்கிற நான். அப்போ வந்து சீமானவர்கள் காந்தியடிகள் பாதையில பயணிக்கிறார். இல்லை, இது காந்தி எல்லாம் கிடையாது, தமிழரின் அறம்ங்க. அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள் நாம். வந்து ஒரு காலத்தில் நான் சொல்கிறேனே, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்கிறோம். இது வந்து வெளியில் பார்க்கும்போது ஒரு பைத்தியகாரத்தனமாக தெரியுது உங்களுக்கெல்லாம், வந்து அப்படி இருக்குது. ஆனால் அந்த இடத்தில் அந்த முல்லை கொடி அருந்துவிடும், அதற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிடும், நான் போயிட்டு வர்ற அந்த இடத்துலன்னு ஒரு மன்னன் செஞ்சுருக்கான்ல. அப்போ மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தான். தன்னோட மாடு வந்து தன்னோட கண்ணுக்குட்டியை ஒருத்தர் ஏற்றிட்டாங்கிறக்கா தன் மகனையே தேர்தல் ஏற்று கொண்டாங்கிறாங்க வரலாறு. அப்போ நாமெல்லாம் எப்படிப்பட்ட இனத்திலிருந்து வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா, இதை போய் நான் வந்து அவர் வந்து கெட்டவரா, அவர் நல்லவரா, இல்லை நாங்கள் வந்து குருதி கொடை பாசறைன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஒட்டுமொத்த இனத்துக்கும் ஆன ஒரு என்ன தேவை, அவர்களுக்கு ரத்தம் யாருக்கு தேவையானாலும் கொடுக்கக்கூடியதா அந்த குருதி கொடை பாசறை முதல் இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலிடத்தில் ஒரு கட்சியின் பாசறை செயல்படுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை பாசறை தான். அதில் வந்து இந்த சாதியினருக்கு, இந்த மதத்தினருக்கு, இவர் திமுக, இவர் வந்து எனக்கு எதிராக இருந்தவர் அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்குமானதான் நாம் அப்படி தான் பண்ணுறோமே தவிர இது காந்தியடிகளோ இல்லை எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களோ அப்படிலாம் இல்லை. காந்தியடிகள் வந்து இங்கிலாந்திடமிருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க ஒரு அகிம்சையை கடைபிடித்தார். அந்த மாதிரி தமிழர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சீமானவர்கள் ஒரு அகிம்சை கடைபிடிக்கிறாரா? அதான் மென்மையான போக்கா என்பது என்னுடைய கேள்வி. அப்படி எல்லா இடத்துலையும் கிடையாது. ரவுத்திரம் பழகுன்னு பாட்டன் பாரதியும் சொல்லியிருக்கான். அந்த இடத்துலையும் நாங்கள் சரியா இருக்கோம். எந்த இடத்தில் எதிர்க்க வேண்டும், எந்த இடத்தில் நாங்கள் வந்து இந்த இந்த இனத்தின் அழிவை, இனத்தின் சாவை நாங்கள் சகித்து கொண்டு போறதுக்காக இல்லை. அப்போ எங்கள் மண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மண்ணிற்கு ஒவ்வாமையாக ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், இல்லை இவர்கள் அந்த இடத்தில் வந்து சமரசம் செய்து அந்த இடத்தில் இன்னொரு சக்திகளுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு இந்த மண்ணில் உள்ள வளங்களை எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னா ஒருபோதும் சமரசம் செய்யாது. அதை சமரசம் செய்யாமல் இன்று வரை களத்தில் நின்று அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. எங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இன்னைக்கு நீங்கள் சென்னை முதற்கொண்டு இல்லை திருத்தணி முதற்கொண்டு அத்தனை இடத்திலும் ஒரு இந்த இனத்தில் உள்ள ஒரு ஒரு வளத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், முதன்மையாக நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் இதையும் நாங்கள் போய் அவர் சாவை போய் பார்க்கறதில்ல, சாவுக்காக போய் நின்று கை கொடுக்கறதுலையோ இல்லை அவர்களை கூட நின்று அந்த சாவில் பங்கு கொள்றதுலையோ நீங்கள் இதையும் இணைத்து பார்க்க வேண்டாம். இல்லை, முகாமுத்து இறந்த போது அவர் வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்கலாம். அது வந்து நியாயமானது, அது மனிதநேயமிக்கது. நீ வந்து சீமானவர்கள் வந்து முதலமைச்சர் வீட்டில் போய் சந்தித்தது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது உள்நோக்கம் என்னவென்று நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது 2006 2011 வரையில இந்த இலங்கையில தமிழீழம் வந்து அடிக்கப்பட்டது. அப்போது வந்து தற்போது முதலமைச்சர் அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தார். அவர் தான் இப்போதைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார். அவரும் ஒரு காரணமா தான் இருந்திருக்கிறாரு. அன்றைய இணைய அழிப்புக்கு நாங்க இன்னைக்கு வந்து அதை மறுப்பு சொல்லல. அவரை வந்து நல்லவராக புனிதராக நாங்கள் எங்கேயும் கட்டமைக்கல. அவரை புனிதராக மாற்றும் வேலை செய்யல. அடுத்த நொடி முதல் அன்று பேசி அடுத்த அண்ணன் சந்தித்து வந்த அடுத்த நொடி இன்று வரை தொடர்ச்சியாக திமுகவின் அத்தனை செயல்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சி அதிமுக கூட நீங்க எடுத்து இந்த வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா இன்று வரை
அதிமுக கூட எந்த இடத்துலையும் வந்து முழுக்க முழுக்க நான் திமுக எதிர்த்து நின்றுருக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கு. திமுக வந்து அதனுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா திமுகவை தீய சக்தின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் அவர்கள் வந்து பாய்சன் திமுகன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க திமுகவை? இல்ல, நாங்கள் இந்த மண்ணிற்கு கேடான கட்சின்னு சொல்றோம். நாங்க இந்த அழிப்பு கட்சி, இனத்திற்கான ஒரு துரோக கட்சின்னு சொல்றோம். இன அழிப்பை முன்னின்று நடத்திய கட்சி இந்த திமுக நாங்க சொல்றோம். அதுல எந்த இடத்துலயும் நாங்க மாற்றே சொல்லலையே. நீங்கள் நேரடியா ஸ்டாலினிடம் போய் பார்த்துட்டு வந்த அடுத்த நிமிஷமே அதானே சொல்றோம். இன்னைக்கும் நாங்கள் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் அதானே. இந்த மண்ணில் நீங்கள் செய்யாத திருட்டு இல்ல, இன்னைக்கு கிட்னி திருட்டு வரைக்கும் வந்துட்டீங்க. கிட்னி திருட்டு எவ்வளவு மோசமான திருட்டு. நீங்க மண் வளத்தை எடுத்தீங்க, மலை வளத்தை எடுத்தீங்க, நீரை எடுத்து விற்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மனுஷனோட உறுப்புகளை எடுத்து திருடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்ற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு அதுல எங்க சமரசம் அடைஞ்சிருக்கோம்? ஒருபோதும் சமரசம் அடையல. இவர்களோடு நாங்கள் கூட்டணியே இல்லைன்னு சொல்றோமே. கூட்டணி இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்கின்றது. நீங்க வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்து ஏன் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கல என்பதுதான். நீங்க போராட்டத்தை கையில் எடுத்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துவிடும். இன்னொன்று சொல்றேன், 2006 2011 வரையில வந்து திமுக ஆட்சி, அதுதான் தமிழீழம் வந்து மக்கள்லாம் அழிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு திமுக 2019 ஆண்டு முதல் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இந்த எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் அந்த கட்சியில் ஏற்படக்கூடிய பிளவுகளும் ஒரு சக்தியாக எதிரணிகள் சேராததும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா, இந்த யாரெல்லாம் வந்து தன் சாதிகளாகவும் தனக்கு சாதி கட்சிகளாகவும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் சமரசம் செய்து கொண்டு தன்னை அவர்களோடு இணைத்து கொண்டு அவர்களுக்கு பலமாக இன்னைக்கு போய் நிற்கிறதுனால தான் இன்னைக்கு அவர்கள் தொடர்ச்சியாக என்ன தவறு செய்தாலும் அந்த இனத்தை சார்ந்தவர்களே, அந்த சாதியை சார்ந்தவர்களே அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு உட்பட்டாலும் அவர்கள் மிகவும் கேவலமாக அவர்களை என்ன சொல்றது, அவர்களை நடத்தினாலும் இல்லை அவர்களுக்கான எந்த உரிமைகளையும் பெற்றுத்தராமல் இருந்தாலுமே இவர் அவரின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர்களை சமரசம் செய்வதோ, இல்லை அவர்களை வந்து கைதூக்கி விடுறதோ, இல்லை அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை வந்து மறைக்கக்கூடிய வேலையோ இந்த கட்சியெல்லாம் செய்து கொண்டிருப்பதனால தான் இந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமாகதே தவிர, மித்தபடி இவர்கள் நல்லாட்சி கொடுத்தோ, இல்லை மக்கள் இவர்களை ஆதரித்தோ, மக்கள் இவர்களை பெரும்பான்மையாக நீங்கள் 2 கட்சியிலையும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து 40%, இவங்க 43%, 3% கூட வித்தியாசம், அவ்வளோதான். 3லேருந்து 5% தான் வித்தியாசம் இருக்கு. அப்ப இவர்கள் ஒரு பூச்சாண்டியை ஏற்படுத்துறாங்க. பாஜக வந்து விடும். பாஜக என்ற ஒண்ணுமில்லாத ஒரு இடத்துல யார் வந்து ஒரு வீரியமிக்க ஒரு எதிரியாக நிற்பவனை காட்டி இவர்கள் வாக்களை வாங்காம, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு இன்னும் யாரோடையாவது ஒற்று சக்தியாக வந்துதான் நம்ம வெல்ல முடியும்னு நினைக்கிற பாஜகவை ஒரு பெரிய சக்தியாக உருவாக்கி கொண்டு இவர்கள் தான் காப்பார்கள், பாஜகவை காக்கக்கூடிய ஒரு சக்தி நாங்க தான் ஒரு பொய்யான பிம்பத்தை கொண்டு வந்து கட்டமைச்சு தான் இந்த வெற்றியை சாத்தியமாக்குறாங்களே தவிர, எந்த இடத்துலையும் இவர்கள் வந்து ஒரு பொய்யான பிரச்சாரம் தான். அதாவது பாஜக வந்து மதவாத கட்சின்னு சொல்றாங்க, ஆனா திமுக பாஜக விட ஒரு படி மேலாக ஜாதிவாத கட்சி. அதை ஏத்துக்கிறீங்களா சார்? உறுதியாக நான் சொல்வேன். ஜாதியை பிரித்து அவர்களை ஒரு ஓர்மைக்குள் சேர விடாமல், தமிழர்கள் என்ற ஒரு இனத்தில் சேர விடாமல், எங்கெல்லாம் இவர்களை அடக்கி உடக்கி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகளை மூட்டிக்கொண்டு அதை வைத்து குழுவாயுது தான் இந்த திமுக வளர்ந்து வந்திருக்கே தவிர, இன்னைக்கு வரைக்கும் அதில் தான் இருக்குது. அதில் நாங்கள் என்றையுமே மாற்றுக்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக சமூக நீதி சமத்துவம்னு பேசிக்கொண்டு இங்குள்ள சாதிகளை எல்லாம் சாதி அமைப்புகளாக பிரித்து கொண்டு அவர்களை எல்லாம் அடிமைகளாக வைத்துக்கொண்டு, தனக்கான அடிமைகளாக வைத்துக்கொண்டு இவர்களை ஏவி விட்டு தேர்தல் லாபத்துக்காக அவர்களெல்லாம் வைத்து வாக்குகளை பெருக்கக்கூடிய வேலையை திமுக தான் செய்தே தவிர, அது சாதியாகவும் சரி மதமாகவும் சரி, இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் வைத்த இன்னைக்கு இஸ்லாமிய இயக்கமான மக்கள் இயக்கம், நம்ம ஜவஹர்லால் அவர்களோட இயக்கம்னா இன்னைக்கு காணா போயிருச்சு. அவரெல்லாம் யாருன்னா அவரோட தொங்கு சதையா இருந்தார். இன்னைக்கு அவரெல்லாம் வந்து ஒரு மதத்தை வைத்துக்கொண்டு மனிதநேய மக்கள் கட்சி வந்து இன்னைக்கு வந்து திமுக தொங்கு செய்தியா இருந்தாலும் இன்னைக்கு கட்சியை இழந்து நிக்கிறார். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அந்த நிலைமையில தான் வந்து நிக்குது. இன்னைக்கு 42 கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளும் வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வளர்ந்து வருகிறது. விழுங்கிட்டாங்க.
அவங்க வந்து அழிக்கிறதுலாம் இல்லை, விழுங்கிட்டாங்க, எல்லாத்தையும் முழுங்கி சாப்பிட்டாங்க. அப்ப இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், தன்னிடம் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவரெல்லாம் ஒன்று இந்த சாதியாக பிரித்து வைப்பாங்க, இல்லை மதத்தை பிரித்து வச்சு தனக்கான வாக்குகளாக எடுத்துக்கொண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக தன் கைக்குள்ளே கொண்டு வந்து வைப்பாங்களே தவிர, இந்த மக்களுக்காக அதான் சொல்கிறல, இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கோ இல்லை கிறிஸ்தவர்களுக்கோ இவர்கள் செய்த ஒரு நன்மையை சொல்லிட்டு இவர்களை வாக்கு கேட்க சொல்லுங்க. அப்புறம் சொல்லலாம் சமநீதி சமத்துவம், நாங்கள் வந்து பாஜக வளரோட மாட்டோம். பாஜகவை விட மோசமான ஒரு சக்தியாக திமுக இந்த மண்ணில் வேரூன்றி நிற்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இவர்களை நீங்கள் பாஜகவை நீங்கள் வளர்த்து விடாமல் இருந்தீங்களா? ஹெச் ராஜா அவர்களை நீங்கள் வந்து முதல்ல சட்டமன்றத்தில் கொண்டு போனது, கையை பிடிச்சி கொண்டு போனது நீங்கள் தான். நல்லக்கண்ணு அவர்களை தோற்கடித்தது நீங்கள் தான். சிபி ராதாகிருஷ்ணனை வெல்ல வைத்தது நீங்கள் தான். இதெல்லாம் உங்கள் பின்ன இன்னைக்கு பேசுகிறாரு திருமா அவர்கள். 2001 முதல்ல நீங்கள் கூட்டணியில் இருந்து வென்று போன முதல்ல சட்டசபைக்கு நீங்கள் போனதுக்கு காரணம் பாஜகவும் ஒரு காரணமாக இருந்தது இல்லை? அப்போ இன்னைக்கு நீங்கள் வெட்ட வெளிச்சமாக நீங்கள் வந்து இல்லை நீங்கள் யார் எல்லா கட்சியும் நாம் தமிழர் பாஜகன்னு பி டீம் பாரு, யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ அவங்களாம் பி டீம்பாங்க. ஆனால் இவர்கள் மெயின் டீமாக இருந்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த மண்ணில் அவர்கள் வேறொன்றுக்கும் காலொன்றுக்கும் காரணமாக இருந்தது அவர்கள் தான். அதை விட மோசமாக இவர்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் எல்லாம் ஓர்மையாக சேர விடாமல் எல்லோரையும் பிரித்து வைத்து கொண்டு அவர்களை வாக்குகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது தான் இந்த திமுக. இதைத்தான் நாங்கள் வெட்ட வெளிச்சமாக நான் சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் ஓர்மையாக நீங்கள் எல்லாம் தமிழர் என்ற ஒரு குடைக்குள் அணியமைங்க. அப்போ தான் இந்த வெற்றி சாத்தியம். நம்மளை சூழ்ச்சி செய்து ஆள வந்த ஒரு கபட நாடக குழு தான் இந்த திராவிடம். நாங்கள் சொல்கிறோம் எல்லா இடத்துலையும், திராவிடம் என்பது இந்த மண்ணில் இந்த மண்ணை ஆளாவதர் வந்து வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் ஒரு ஒரு அமைப்பாக உருவாகி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி பொய்யான ஒன்றை கொண்டு வந்து நம்ம மக்களை இந்த மண்ணில் உள்ள வளங்களை எல்லாம் சுரண்டி அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, ஆனா தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு மறைமுகமாக அனுப்பப்படுகிறது. அந்த பணம் எல்லாம் திமுக ஆட்சியாளர்கள் பாக்கெட்டுக்கு செல்கிறது. ஏறக்குறைய இந்த கனிம வளத்துறையிலே பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு. கனிம வளத்துறையில மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனோஜ் தங்கராஜா இருக்கட்டும், அதுக்கு முன்பு இருந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய முக்கிய மலையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் பேர்த்து எடுக்கப்படுது, உடச்சி கொண்டு போகிறானே, அங்கே மட்டுமா கொண்டு போகிறான். இன்றைக்கி ஆந்திரா, இன்றைக்கி நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் எடுத்து பாருங்கள், மலைகளெல்லாம் அப்படியே சுரண்டி வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி போகுது. இதெல்லாம் துரைமுருகன் அவர்களுக்கு தெரியாதா? அதுக்கு கான்ட்ராக்டரே அவர் தான். அங்கேருந்து ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் கொண்டு போய் ஆந்திராவுக்கு கடத்தக்கூடிய எல்லா வேலையிலும் அங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட குழுக்கள் செஞ்சு கொண்டு. அதுதான், அதாவது தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் நாம் தமிழர் கட்சி ஏன் தீவிரமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆளுகின்ற திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எடுக்கல் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் நடக்குது, நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பேசுறீங்க, இதெல்லாம் அவங்களை அழுத்தம் கொடுக்கணும் இல்லையா? எந்த இடத்துல திமுகவை நாம் தமிழருக்கு எழுத்துக்காம இருக்கோம். பல வழக்குகளை சந்தித்து நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பரந்தூர் விமான நிலையாக இருக்கட்டும், இல்லை கன்னியாகுமரியில் வெட்டிய மலைகளாக இருக்கட்டும், அங்கு வந்து பேசியதற்காக வழக்குகளை வாங்கி சாட்டை துரைமுருகன் பல நாட்கள் குண்டர் சட்டத்தில் உள்ளே இருந்திருக்காரு. அது மலைகளை வெட்டக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய அளவில் அண்ணன் சீமான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால தான். இத்தனை விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் நடத்து. 8 வழிச்சாலை வந்து யாருக்கு எதிரானது? விவசாயிகளுக்கு எதிரானது. அதற்காக போராடி வழக்குகளை வாங்கி இன்னைக்கு தடைப்பட்டு நிற்கிறது நாம் தமிழர் கட்சினால. இதை மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளணும், மக்களுக்கு தெரியணும். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் முதன்மையாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. அந்த போராட்டம் வெற்றியடைவதற்கு நாம் தமிழர் கட்சியின் பங்கும் அதிகம். அங்கே இன்னைக்கு கோயில்களில் வந்து எல்லா கோயில்களையும் வந்து தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு சொன்னதுக்கு வழக்குகளை போட்டு அன்னைக்கு உரிமையில் வாங்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. இப்படி பல்வேறு இடத்துல பல்வேறு வழக்குல இந்த இயற்கைக்கு எதிராக இந்த சூழியலுக்கு எதிராக நடத்தப்படும் யுத்தத்துக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பங்காற்றி அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு திராவிட கட்சிகள் எல்லா இடத்துலையும் வெட்டி மணலையும் மண்ணையும் கொண்டு போயிட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் தொடர்ச்சியா எல்லா நீங்க தொகுதிக்கு முதற்கொண்டு எனக்கு முதற்கொண்டு 6 வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு கல்குவாரிக்கு எதிராக போராடினதா இருக்கட்டும், மலைகளை வெட்டி இதாக இருக்கட்டும், கரூர்ல இருந்து புதுக்கோட்டையிலிருந்து எல்லா இடத்துலையும் பல வழக்குகளை வாங்க நிற்கிறோம் இந்த பிள்ளைகள். அப்ப ஒரு கட்சி திமுகவை செய்யக்கூடிய அக்கிரமங்களை அநியாயங்களை எதிர்த்து நிற்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், மக்களுக்காக இயங்கக்கூடிய, மக்களின் நலனுக்காக இயங்கக்கூடிய சக்தியாக, பெரும் சக்தியாக நாம் தமிழர் கட்சி தான் நிற்கிது. திமுக எதிர்க்கக்கூடிய பெரும் சக்தியாக நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு ஒன்று நிற்கிது. நீங்கள் வந்து 8.2% வாங்கியிருக்கோம் அப்படின்னா
நேரடியாக நாங்கள் எதற்காக அதை சொல்றோம்னா, தனித்து நிற்கிறோம். எங்கள் வாக்குகள் எங்களோட வாக்குகள். யாரிடையும் நாங்கள் வந்து போய் நாங்கள் வந்து மறைமுகமா வாங்கல, கூட்டணி கட்சி வாங்கல, இல்லை காசு கொடுத்து வாங்கல. சுத்தமான வாக்குகள். மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து இந்த கொள்கை கோட்பாடு பிடித்து போடப்பட்ட வாக்குகள். ஆனால் நீங்க சொல்ல முடியுமா? இவ்வளவு பெரிய கட்சிங்க 14 கட்சிகள் கூட்டணி அமைத்து 75 ஆண்டுகள் ஆயிருச்சு. உங்க கட்சி வந்து தனித்து நின்னு ஜெயிச்சு காட்டு. அண்ணன் சொல்றாருல, தனிச்சு நின்னு ஜெயிக்க கூட வேணாம், என்னோட அதிகமா வாக்குகளை வாங்க காட்டு. ஏன் முடியல? ஏன் இன்னொருத்த முன்னாடி போய் ஏறிக்கிற? வாங்க வாங்க எல்லாரும் என் முன்னாடி ஏறுங்க, நான் கொண்டு போறேன்னு ஏன் சொல்ற? நீ ஒரு சரியான கூட வந்தாலும் வந்து அழிச்சிடறாங்களே. ஆண்மனா இருந்தா நீ வந்து தனிச்சு நீங்க நீ இவ்வளவு பெரிய சக்தி, நீ இவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மக்களுக்கு. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நல்லது செஞ்சுட்டேங்கிற. எங்க பார்த்தாலும் விளம்பரம், எங்க பார்த்தாலும் உங்க அப்பா விளம்பரம் தான், ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம் தான் வச்சிருக்க. எதுக்கு விளம்பரம் வைக்கணும்? நீ நல்லது செஞ்சா மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்துருக்கும்ல. அவன் போய் வாக்குகளை செலுத்த போறானா? பண்ண மாட்டானா? ஏன் விளம்பரம் வைக்கிற? அடுத்து ஏன் இத்தனை பேரை கூட்டணி சேர்ந்துட்டு வர்ற? நீங்க எல்லாம் தனித்தனியா பண்ணுங்கப்பா, தனித்தனியா நின்று உங்களோட இதை காமிங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து தனிச்சு நாங்கள் வந்து வென்று வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு 10 சீட்டு குறையுது, இல்லை 20 சீட்டு குறையுது அப்படின்னா நாங்கள் உங்களோட ஆதரவை பெற்றுக்கிறோம்னு சொல்றதுக்கு தெம்பு திராணி துப்பு இல்லையே. அப்புறம் எப்படி நீ பெரிய கட்சின்னு சொல்லுவீங்க? நீ பெரிய கட்சின்னு சொல்றதே நான் அவமானம் நினைக்கிறேன். நான் திமுகவை 75 ஆண்டுகள் இருந்தும் நீங்கள் தனித்து இன்னைக்கு குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, இன்னைக்கு பட்டி ஃபார்முலா பண்ணாம, இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு கொடுக்காம, இன்னைக்கு கள்ள ஓட்டு போடாம உன்னால ஜெயிக்க முடியல, நேரா பேச முடியல. இன்னைக்கும் நீங்க கூட்டம் இல்ல, கூட்டத்துக்கு 500. உங்க தலைவர் ஸ்டாலின் பேசுறாருங்க, அதுக்கு நீங்க 500 ரூபா கொடுத்து பையில என்ன கொடுத்து டிஃபன் என்னது சமோசா, மைசூர் பாக்கு, தண்ணி பாட்டிலு எல்லாம் வச்சிருக்கீங்க. சேர்ல அந்த பை மட்டும்தான் இருக்கு, ஆளை காணோம். அப்படிதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் சேர்க்கிறீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் பேச வர்றாருன்னா தன்னெழுச்சியா வர்றான். தன்னெழுச்சியா மழை அடிச்சு ஊத்தும், எந்திரிச்சு சேரை விட்டு நவந்து போக மாட்டான். அவர் என்ன பேசுறாரு, அவர் கொள்கை என்ன சித்தாருன்னு கேட்கறதுக்கு நிற்கிறான். நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் வந்து திமுக வந்து திராவிடத்தை மட்டும்தான் தூக்கி பிடிக்குது. ஆனால் இப்போ புதுசாக கட்சி தொடங்கி உள்ள தாவைக்கா தலைவர் நடிகர் விஜய் வந்து திராவிடத்தையும் தூக்கி பிடிக்கிறாரு, தமிழ் தேசியத்தையும் தூக்கி பிடிக்கிறாரு. ஆனால் சீமான் அவர்கள் திமுகவை எதிர்ப்பதை விட தாவேக்காவை ஏன் எதிர்க்க வேண்டும்? அவர் பேப்பரை தான் தூக்கி பிடிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை தான் தூக்கி பிடிக்கிறாரு, வேற எதையும் தூக்கி பிடிக்கல. அவர் அதை விட்டுட்டாருன்னா, அவருக்கு எல்லாமே மறந்து போயிடும். இல்லை, அவர் மாநாட்டில் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் எனது கண்கள்னு சொல்லிட்டு பேசியிருக்கார். ஓகேங்களா? ஒருவேளை ஆட்சிக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் போனால் குறை சொல்லலாம். ஆனால் ஆட்சியில் உள்ள திமுக தமிழை அழிக்கிறது, திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறது, தமிழ் மொழியை அழிக்கிறது, மற்ற மொழிகளை தூக்கி பிடிக்கிறது. ஏன் நீங்க வந்து திமுகவை கடுமையா எதிர்க்கல என்பதுதான் கேள்வி. உங்களுடைய நேர் எதிரி, முதல் எதிரி வந்து திமுக தான். தமிழ்நாட்டுக்கே எதிரி வந்து திமுக தான். தமிழ்நாட்டு தேவையான கட்சி நாம் தமிழர் கட்சின்னு வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பார்க்கக்கூடிய ஒரே கட்சி. மற்ற கட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஜாதி ஆதரவான கட்சி, மத ஆதரவான கட்சி. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க ஏன் கடுமையாக எதிர்க்கல? உங்களோட கேள்வி என்னன்னா, திமுகவை எதிர்க்க மாட்டீங்க, விஜய் எதிர்க்கிறீங்க. எஸ் 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 இல்லையா? அதிமுக கூட தமிழ் தேசம் இருக்கின்றது, திமுக மட்டும் தமிழ் தேசம் இல்லை. இல்லை, அது ஏன் அப்படின்னா, இது வந்து கடந்த கால வரலாறு அப்படி இருக்கு. எதுக்காக நாங்கள் அப்படி சொல்கிறோம்? விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வருது அப்படின்னா, அவர் வந்து வார்த்தையில் தமிழ் தேசியம்னு வாய்க்குள்ள அந்த அந்த தமிழ் தேசியங்கிற ஒரு வார்த்தையை ஒரு தடவை உச்சரிச்சுட்டு போயிட்டாரே தவிர, இந்த தமிழ் தேசியம் கொள்கை என்னங்கிறத விளக்கி அந்த உச்சரிப்பு கூட திமுகவிடம் இல்லையே. திமுக இருக்காதே. நாங்க தான் சொல்றேன், திமுகவை யார் எதிர்க்காம இருக்கோ நீங்க சொல்லுங்க. நாம் தமிழர் எந்த இடத்துல திமுகவை சமரசமாக எதிர்க்காமல் இருக்கு, அவர்களுக்கு சாமரம் வீசுது, இல்லை அவர்கள் செய்யக்கூடிய நல்லதுன்னு சொல்லுது, எந்த இடத்துலையும் சொல்லலையே. ஒரு கட்சி இன்று வரை கூட்டணியே இல்லாமல் யாரு கூடயும் நாங்கள் சமரசம் இல்லாமல் எங்கள் கொள்கை பாதை தனி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு 117 இடத்துல ஆண்களும் 117 இடத்துல பெண்களும் சரிசமமாக கொடுத்து, இன்னைக்கு எந்த இடத்துல திமுகவோ இல்லை வேற கட்சிகளோ சொல்லியிருக்குன்னு பாருங்க, இல்லை செஞ்சிருக்கு. 40 இடத்துல 20 இடம் பெண்கள், 20 இடம் ஆண்கள். இன்னைக்கு வந்து 100 இடத்துல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு படிச்சவங்க எல்லா இடத்துலையும் அங்கு எங்கு ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கோ அவர்களை முன்னிறுத்துவதும், அவர்களை வேட்பாளராக கொண்டு வந்து நிறுத்துவதும், இப்படி புரட்சியை செய்து கொண்டு இந்த மண்ணில்
75 ஆண்டு காலம் சொல்லிக் கொண்ட திமுக செய்யாத அத்தனை சாதிகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் சென்று கொண்டிருக்காரு, களத்தில் செய்து கொண்டிருக்காரு. நீங்கள் மக்கள் எந்த இடத்துலாவது நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளோ காலம் சமத்துவம் பேசக்கூடிய இத்தனை கட்சிகள், எனக்கு நீ சாதியை சொல்லி ஓட்டு போட்டா தீட்டு, உன் சாதின்னு சொல்லி இந்த சாதிக்காரன் நிற்கிறன்னு போடாத, எனக்கு அந்த ஓட்டை போடாத, போட்டா தீட்டுன்னு ஸ்டாலின் சொல்ல முடியுமா? பெரியாரின் பேரன், பெரியாரின் கொள்கை, திராவிடத்தின் இழுத்து கொண்டு வர ஸ்டாலின் பேசுவாரா? இதை பேசிக்கொண்டு இந்த மண்ணில் அண்ணன் அரசியல் பண்ணி கொடுக்குறாரு. இன்னைக்கு 8.2% வாக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கும். இதே திமுக தனித்து போட்டிட்டா அவ்வளவு வாக்கு வாங்க முடியாதுன்னு சீமானே சொல்லியிருக்கார். ஒருவேளை திமுக 8% மேல வாக்கு வாங்கினால் நான் அரசியல் இருந்தே ஓய்வு பெறுகிறேன் ஒரு சவாலை விட்டுருக்காரு. அப்போ வந்து திமுகவுக்கு தெரியும் தனித்து போட்டிட்டா நம்ம ஜெயிக்க மாட்டோம் தெரியும். ஆமா, செல்ல காசு ஆயிடுவாங்க தெரியும். இப்போ 2026 தேர்தலில் உங்க தமிழ் தேசியமும் உங்க தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு கொள்கையும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் வாக்குகளாக மாறி நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்ல, அதுதான் நான் சொல்றோம். இந்த இந்த திராவிடத்திற்கும் இந்த திமுகவுக்கும் ஒரே அச்சம், ஒரே பயம் நாம் தமிழர் கட்சி தான். ஏன் நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஏதோ என்னோட கொள்கை என்னோட கட்சிக்காக நான் சொல்லலை, யதார்த்தம் தான். ஏன்னா கட்சி தொடங்கப்பட்ட நாளுக்கு அப்புறமா அந்த கட்சியிலேருந்து விலகிய தனி கட்சி ஆரம்பித்த ஐயா வைகோ அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லுவார், தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு திராவிடத்தை எதிர்த்து கொண்டு ஒருத்தன் வரான், நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், ஆனால் இந்த தமிழ் தேசியம் வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போ எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, சித்தாந்தம் அடிப்படையில் அடித்தளமான இருக்கக்கூடிய அவர்களின் அடி நாடி வேற ஒருத்தன் அசைச்சிக்கிட்டு இருக்கான். நாம் இதுவரைக்கும் பொய் சொல்லி இந்த திராவிடங்கிற பூச்சாண்டியை காட்டி இந்த மண்ணில் அரசியல் செய்த எல்லாத்தையும் ஒருத்தன் அறுவடை செய்கிறான், எடுத்து வேரோடு வேற பிடுங்கி தூக்கி எறிகிறான். இது ரொம்ப ஆபத்து, நம்மளை வந்து மொத்தமாக சாச்சிருவான், நாமெல்லாம் அப்புறம் சண்டையை வச்சுக்குவோம், இப்போ நம்ம ஒன்றா இருக்கணும், நீ அதிமுக இருந்துக்கோ, நான் மதிமுக இருந்துக்கிறேன், திமுக இருந்துக்கோ, எல்லாம் நம்ம இருந்துக்குவோம், ஆனால் அந்த திராவிடங்கிற பொய் மாயையை ஒருத்தன் உடைக்க வர்றான், அவனை நம்ம வந்து காலி பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறார். அதுக்கடுத்து சுப வீரபாண்டியன் ஒருத்தர், அவர் சொல்கிறாரு, இந்த கட்சி வளர்ந்து வர்றது நமக்கு பெரிய ஆபத்து, நீங்கள் யாரை வேணாலும் எதிர்க்கிறதெல்லாம் இது பண்ணலாம், ஆனால் இவரை முதல்ல அடித்து காலி பண்ணணும், சீமானவர்களை எதிர்க்கணுங்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சித்தாந்தம் பொய் என்று சொல்லி ஒரு ஒரு வெகுஜன மக்களிடம் பெரும்பாலான இடத்துல நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை கொண்டு போய் புகுத்த ஆரம்பிச்சிருச்சு, மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டான், மக்கள் விழிப்புணர்வு ஆரம்பிச்சிட்டான். அப்போ இதை மடைமாற்றம் செய்யணும். இதை மடமாற்றம் செய்யணும் அப்படின்னா அவன் போர்வையிலேயே ஒருத்தனை கொண்டு வரணும். திருப்பி இன்னொருத்தனை திராவிடம் பேசிட்டு வந்தா இந்த இடத்துல செல்லாக ஆகாது, மக்கள் உணர்வு. அப்போ இவன் புதுசாக அவனை கொண்டு வரான் தமிழ் தேசியம்னு, இந்த மண்ணை வளப்படுத்தி இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுகிறவனை அதே இடத்துல அவன் பேசக்கூடிய அரசியலை வைத்தே காலி பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு விஜய் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் சேர்த்துக்கோ, திராவிடத்தையும் சேர்த்துக்கோ, தமிழ் தேசியம்னு நீ பேசினா திராவிடத்தை எதிர்க்கவெல்லாம் ஒன்ட்டு வருவான், நீ திராவிடன் பேசுனா தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறவெல்லாம் இங்கே வருவான், இது ரெண்டையும் வாக்குகளை எனக்கு அறுவடை செஞ்சு கொடு, ஏன்னா என் மகனை நான் நம்பி இவனை பெரிய ஆள் ஆக்கி அவனை அறுவடை செய்யலான்னு நான் நினச்சேன், அவன் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிட்டான், அவனுக்கு துணை முதல்ல கொடுத்து ஓரமாக வச்சுட்டேன், உனக்கு இவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, இதெல்லாம் அறுவடை செஞ்சு எனக்கு கொடுத்துட்டேன்னா நாளை 2031 36 அவனை நான் முதலமைச்சராக்கும்போது இந்த வாக்குகள்லாம் ஒட்டுமொத்தமாக அவனுக்கு போய் நிற்குங்கிற ஒரு அஜெண்டாவோட வர்றதுனால தான் இவரை நாங்கள் மூர்க்கமாக எதிர்க்க வேண்டியிருக்கு. இவர் தமிழ் தேசியம் பேசலை, திராவிடத்தையும் ஒழுங்காக பேசலை, இது வாக்குகளை கொண்டு போய் அறுவடை செஞ்சு ஒரு முதலாளிகிட்ட கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இதை தான் கமலஹாசன் அவர்கள் செய்தார். இதற்கு முன்பு இவர்களுக்காக எல்லா சாதிகளாக அமைந்த அமைப்புகள் எல்லாம் செய்த வேலையை இன்னைக்கு திரை நட்சத்திரமாக இவர் செய்வதால் முழுக்க இவரை அம்பலப்படுத்த வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. எங்களை விட சிறந்த தத்துவத்தை கொள்கையை அவர் கொண்டு வந்திருந்தார்னா வரவேற்போம், ஆதரவு கொடுப்போம், அவரை பாராட்டுவோம். ஆனால் இதை நீர்த்து செய்ய விதமாக செய்வதுதான் மிக ஆபத்தா இருக்கு. அதனால தான் இவரையும் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர இதுல வேற எந்த ஒரு விஜயை அரசியலுக்கு கொண்டு வந்தது திமுக அப்படின்றதா உங்களுடைய கருத்து? உறுதியாக நான் அதை நம்புகிறேன். இது 2026 தேர்தல் முடிவுகள் அதை சொல்லும். அதற்கப்புறமாக இவருக்கு எடுக்கக்கூடிய செயல்பாடுகள், நடக்கக்கூடிய விஷயங்கள் உறுதியாக அதை மக்களிடத்துல அம்பலப்படுத்தி சொல்லும். அது வந்து காத்திருந்து பார்ப்போம். ஓகே, 2026 தமிழ் தேசியம் திராவிடத்தை, குறிப்பாக அண்ணா அறிவடை திமுகவை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்பி விடுமா? நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? உறுதியாக நம்புகிறேன். களத்தில் பாருங்க, தொடர்ச்சியாக
எங்களுடைய பரப்புரைகளாக இருக்கட்டும், எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லி நாங்கள் வைக்கக்கூடிய தத்துவங்களாக இருக்கட்டும், அரசியலில் நாங்கள் இந்த மாற்றத்தை இந்த மண்ணில் எப்படியெல்லாம் நிகழ்த்த போகிறோம் என்று ஆட்சி வரவை கொடுத்து ஒரு கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அதனால மக்கள் நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அவர்கள் எங்களுக்கு பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். 2026 எங்களுடைய அறுவடை நாளாக அது இருக்கும். உறுதியாக நாங்கள் 118 இடத்துல வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய உறுதியாக வலிமை நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் இருக்கும். அதான் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கின்றது. ஸோ திமுக வீட்டுக்கு அனுப்பிவிடுவீங்க? உறுதியா அனுப்புவோம். நீங்கள் பார்க்க தான் போறீங்க. மக்கள் எல்லாம் நீங்கள் அதான் சொல்றல, எல்லா இடங்களிலும் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் கடைசியாக நீங்கள் எல்லா செக்டாரையும் நீங்க அடிச்சு வந்துட்டீங்க. ஆனால் இந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்களா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவர்களை நீங்கள் ரொம்ப மோசமாக நீங்கள் கையாண்டு விட்டீர்கள். அதற்கான பலனை இந்த தேர்தல் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். அவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தை பக்கம் எப்போ நகர்ந்து விட்டார்கள். அதற்கான காலம் சூழல் கனிந்து வருகிறது. 2026 தேர்தல் அதற்கான விடையை கொடுக்கும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.